500, 1000, 1500, 2000. என்ன பணம் வாங்கின்னு வரேன் இருந்தாலியா அண்ணா பிஞ்சுக்கண்ணா என்னப்பா? அவ்வளவு சீக்கிரம் பாக்கெட்ல வச்சுக்கணும் பேர் ஒன்னும் இல்ல நான் சாப்பிட்டான்னு கேக்குறதுக்கு தான் நிறுத்தினேன். ஓ, நல்லா சாப்பிட்டேனே. சந்தோஷம்ண்ணா. இப்படி எங்கண்ணா போறா? ஒரு முக்கியமான வேலையா போறோம்பா. நான் மாப்பிள நான் இந்த போஸ்ட் பாக்ஸ் மணி கிட்ட பேசினிக்கிறா. என்னது போஸ்ட் பாக்ஸ் மண்டினா? ஆமா அப்படிதாங்க இது உன் மண்டை. மாப்பிள்ள கம்பெனி விஷயம் இது. மாப்பிள்ள உதவின்னு கேட்டா நம்ம அள்ளி கொடுப்போம் தானே? இதுல சந்தேகமே கிடையாது. நம்மளால பயணம் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. டெஃபினெட்லி என்ன கூட முடியாது. இப்ப பாரு ஏ பெருசா இங்க வா. என்னப்பா? பெரியப்பா அதெல்லாம் பழைய காமெடி மாப்பிள்ள. பெருசா செலவுக்கு வச்சுக்கோ. என்ன இது? தாத்தா எங்களால முடிஞ்சது கொடுக்குறோம். இதை வச்சு நீ சந்தோஷமா இரு தாத்தா. 2 ரூபாய் வச்சு சந்தோஷமா இருக்க முடியுமா? எங்களால முடிஞ்சது அவ்வளவுதான் பெருசா. மத்துக்கு மாதிரி நான் காசு வச்சு வந்து நான் பண்றேன். என்னப்பா சொல்றீங்க? உன்னை போய் சொல்லுவானா? நீ தான் இருந்தா குடுத்துருவியா? நான் பிஞ்சுக்கண்ணா உங்ககிட்ட இருந்தா இவ்வளவு நேரம் பேச விட மாட்டியா? டக்குன்னு குடுத்துருவியா? ரொம்ப பெருமையா இருக்குப்பா என்னை பத்தி பேசுறது பார்த்தா. நீங்க யாரும் இல்ல, இதோ பாரு காசு. மாப்பிள்ள நான் ஊழ வச்சுக்கிறான். பிஞ்சுக்கண்ணா செலவு போக மிச்ச காசு நம்மளுக்கு கொடுக்கும். இந்தாப்பா 500 ரூபாய் வச்சுங்க, எல்லாரும் நல்லது செய்யுங்கப்பா. 500 ரூபாய் எங்க இருந்தா பத்தோம். நாங்க வரவங்க போறவங்களுக்கு நான் கூப்பிட்டு கொடுக்குறோம்ண்ணா. அதுவும் உங்க பேர் சொல்லி தர்மம் பண்றோம். எடுத்து கொடுப்பா. இந்தாப்பா. ரொம்ப சந்தோஷம்ண்ணா. பிஞ்சு கண்ணனோட புகழ் ஓடுங்க. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கு கொடுங்கப்பா. என்னத்த கொடுப்பா? எவ்வளவு ஏழை எளிய மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்க போறேன். இந்தாப்பா 2 ரூபாய் வச்சுக்கா. போடா, அந்த 2 ரூபாய் எனக்கு தேவையில்ல. பாத்தியாண்ணா இப்படி திமிரு பூச்சவங்களும் இருக்கிறாங்க. சரி நாங்க போய் ஹெல்ப் பண்றோம். ஹெல்ப் போதுங்க. பிஞ்சுக்கண்ணா என்னடா பண்ற? மக்களுக்கு ஹெல்ப் பண்றேன்டா. மக்களுக்கு ஹெல்ப் பண்றியா? கையில வேற காசு வச்சுங்கிற? இப்பதான் உங்க பையன்கிட்ட 1000 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சேன் மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. ஆஹா, அழகா ஆட்டி போட்டு போயிருக்கீங்களா? பிஞ்சுக்கண்ணா சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுடா. ரொம்ப வறுமையில இருக்கிறடா. நீ பையன்கிட்ட கேட்க வேண்டியதானப்பா, உதவி பண்ணுவான். வீசிடுவான், தலையில கழுத்துக்கு போட்டுருவான். அது உடுப்பா, உன்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுப்பா. இந்தாப்பா வச்சுக்கோ. ஆஹா, உன் கருணை உள்ளமே உள்ளோம். நீ நல்லா இருப்ப 12 நாளைக்கு. 12 நாளைக்கு அப்புறம் காசு காலியாயிடும்பா. திருப்பி பணம் கொடுத்தேனா இன்னொரு 12 நாள் சொல்றேன்ப்பா. சரிதான்பா, நான் போயிட்டு வரேன். இவன் மடியனா இல்ல மாங்காய் மடினா வெடிக்கட்டின மடினா? சரி, ஆக மொத்தம் நம்மளுக்கு 1000 ரூபாய் வந்துச்சு. டேய் இதுல கட்டிங் இல்ல புறா புடிச்சிட்டேன். ஏய் இத புடுறா. பாரு சும்மா சும்மா கட்டிங்கிற கஷ்டம் உன்னால சரியில்லை. நீங்க ஏன்பா சண்டை போட்டுக்கிறீங்க? பார்த்து ஸ்டாண்ட் ரெடி பண்ணி கொடுங்கப்பா. எவ்வளவு வெயிட் சாஞ்சாலும் இந்த ஸ்டாண்ட் முடியாது. உங்களுக்கு மட்டும் எப்படி வந்துச்சு? வண்டி மேல ஒரு யானை விழுந்துச்சுப்பா. நான் அப்படி பாக்குறேன். நான் யானையா உனக்கு? விடுவா எங்களை சண்டை போடாத நீங்க சண்டை போட்டுக்கிறீங்க. நீதான் சாஞ்சிட்டேனா? அது ஏற்கனவே துரு பூச்ச சாண்டு. முதல்ல நீங்க பத்த வைங்க. இவனுங்க எங்க பார்த்த மாதிரி இருக்குதா? டேய் டேய் தாமல் தட்டு முக்கா நீதானா? கோணியா வந்து கலாய்க்குதா? ஏம்பா இவனையா இன்னும் வேலைக்கு வச்சுங்கிற நீ? என்ன பண்றது? என் தலையெழுத்து. நீ வந்தா ஒரே நாள்ல ஓட்ட. என்னப்பா பேசுற? என்னோட அவன் வேலை செஞ்சிருவானா? அப்படின்னா கத்து கட்டி கீசிடுவ நீ. ஏன்பா வேலை செஞ்சுனுக்குறாங்க, நீ நான் எதை பேசினுக்குற? யார் அந்த அரிசி குண்டா குரல் குடுக்குதா? அரிசி குண்டானா? யோ என்ன நீ சிரிச்சுன்னு இருக்கிற? பாவம் யார் பெத்த புள்ளியோ இதை கட்டி மல்லு குத்துங்க கிடக்குறான் பொழுது. டேய் நேத்து கஸ்டமரை கடுப்பேத்த மாதிரி பேசுகிறேன். உனக்கு என்னடா வேணும்? நானும் வெல்டிங் ஷாப் ஆரம்பிக்க போறேன். வெல்டுக்கு நான் சம்பளம் 2000 ரூபாய் கொடுக்க போறேன். என்னப்பா சொல்ற? புரிய மாதிரி தான் சொல்றேன். தாமல் தட்டு முக்கா. எப்பா நான் வேலைக்கு வந்தேன், 2000 கொடுப்பியா? குத்துட்டா போச்சு. அவங்கிட்ட வேலை செஞ்சுக்கிறியா? அவன் கிடக்குற அவன் மானம் கட்டி இருக்கிற. டேய் இருந்து மட்டும் வேலைக்கு வர மாட்டா. சபாஸ் சரியான முடிவு எடுத்துக்கிற. உனக்கு 2000 ரூபாய் சம்பளம். நன்றி முதலாளி. டேய் என்னடா அவன் கூப்பிடான்னு டக்குன்னு எழுந்து போற? இதான் உன் விசுவாசமா? நீ கொடுக்குற 1000 சைடோட அவர் 2000 தராரு. அவர்கிட்ட செய்யலாம். போடா போடா போ. எவ்வளவு நாள் நீடிக்குதுன்னு பாக்குறேன். காலம் கெட்டு போச்சுங்க, நீங்க வெல்டிங் வைங்க. காலம் கேட்டு போச்சு. எத்தனை மாதிரி போட்டு குப்பில பேசுறது பேர் பேச்சு. ஏய் ரொம்ப இன்சல்ட் பண்ற நீ. இன்சல்ட் பண்றாங்க. டேய் முதல்ல நான் தானே சொமாக்கிறியா திட்டா? டேய் குண்டா முஞ்சி அண்டை முஞ்சி தோசை முஞ்சி தென்னாவட்டுல பாத்தியா? முதலாளி நீங்க சொன்ன மாதிரி சென்டேன். 2000 தான் சம்பளம். தந்துறேன் கவலைப்படாத. தினமும் தருவீங்களா மாசமானா தருவீங்களா? நீ மாசமானா தரேன். புரியலையே. புதியவங்க கிட்ட கேளியா சொல்லுவாங்க. நாளைக்கு வேலைக்கு ஜாயின் பண்று. புரிஞ்சவங்கிட்ட கேளா? ஏன்பா என்ன சொல்ற அவரு? டேய் நீ மாசமானாதான் காசு தருவானா? ஓ மாசமாக காசு தருவான் வாங்கிக்கோ. நோ வேலைக்கு சேர்த்து அந்த பரதேச ஒண்ணு திட்டுனா. டேய் போடா, அவனுக்கு வேலையில ஒண்ணு இல்ல. ஐயோ அவனு நம்பி இருந்த வேலையும் போச்சு. இப்படிதான் எல்லாம் அழிஞ்சு போதுங்க. ஏமா அது கடகட்டும். இன்னொரு வாட்டி இந்த வண்டி மேல சாஞ்சு வச்சு இந்த வண்டி அழிஞ்சு போடும். மாப்பிள மாப்பிள வா மாப்பிள. என்ன இது பேட்ட கைமா வந்துட்டுக்கிறா? ஆமா மாப்பிள வா கிரிக்கெட் ஆடலாம். மாப்பிள எங்க அப்பா அவனை கத்துவானா?
ஆட யாரா உன்ன பயந்து நிக்கிறான் தலைமையில 4 தட்டு வாடா போலாம். தட்டு வாவா பூச்சிங்க முடிஞ்சா யாரு தட்டு பண்றா நல்ல புள்ள கட்டி போடுதா. ஏய் வாய முறா வாங்கிட்டாக்கு வாயா. எப்பா எப்பா நான் உங்க கூட போயிட்டு கிரிக்கெட் விளையாட்டு வரேன்பா. டேய் அவங்க கூட விளையாடாத நீ ஒன்னா டோனி சேவக் அவங்க கூட விளையாடு. தோனி சேவக் அவன் பையன் கிளாஸ் ஃப்ரெண்ட் வந்து விளையாடுவாங்க. பேசலாம் பாரு கேன பையன் மாதிரியா. எப்படி பேசுறான் பாரு அந்த பையன். எப்பா என் மேல நம்பிக்கை எல்லாம் நீயே வாப்பா விளையாடலாம். அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட்ல பேட் தான் கொடுக்கணும். பேட் குத்தாக்கான கீசுவ நீ. டேய் குத்து பாடுற பேட்ட அப்புறம் பேசு. வந்து தோயா. நான் டான்ஸ் பண்ணுங்கறான் உங்க அப்பா. மாப்பிள்ள சாதாரணமா நினைச்சுனுக்குறோம் அந்த இப்ப வலிச்சு வலிச்சு அடிக்க போறான் பொழுது. ஐயா நீ சொன்ன மாதிரி அடிச்சிருவானோ. டேய் போடுறா. இந்த பருப்பு அடிக்கிற அடியில் தான் பறக்குமா. இரு மாப்பிள்ள அவசரப்படாத. எப்போ பால் கேட்ச் எல்லாம் பிடிக்க கூடாதுப்பா அடிக்கணும்பா. அட என்னடா இவன் இந்தடா போடுங்கடா. எப்போ என்னப்பா பண்றா. டேய் நீ தானடா பால் அடிக்க சொன்னா. சூப்பர் மூலடா உங்க அப்பனுக்கு. இவன் வச்சிருந்தா ஜெயிச்சிரும் நீ. நீ கம்னூரி. எப்போ கையில அடிக்க கூடாது பேட்ல தான் அடிக்கணும். அட அது அப்ப சொல்ல வேண்டியதுடா. இந்தடா மாப்பிள்ள பாரு நீதான் ஆட்டம் ஆடுறோம்போ. நீ சொன்னல பால பேட்ல அடிக்கிறாராம்.